നമസ്കാരം. ഇന്ന് നമ്മളോടൊപ്പം ഉള്ളത് നമ്മൾ മലയാളികൾ ഒരുപാട് ആരാധിക്കുന്ന സൗത്ത് ഇന്ത്യൻ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ മാത്രമല്ല ഇന്ത്യൻ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ തന്നെ നമ്മൾ ഒരുപാട് ആരാധിക്കുന്ന നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട താരം സത്യരാജ് സാറാണ്. നമസ്കാരം സാർ. നമസ്കാരം. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് സാറിൻ്റെ മുമ്പിൽ ഇരുന്ന് സംസാരിക്കാൻ കഴിഞ്ഞാൽ. കാരണം ആദ്യമായിട്ടാണ് സാറിനെ ഇൻ്റർവ്യൂ ചെയ്യുന്നത്. സാറിനെ നേരിട്ട് കാണുന്നത് ആദ്യമായിട്ടാണ്. മലയാളത്തിലൊരു ചാനലിന് ഇൻ്റർവ്യൂ തരുന്നത് ഫസ്റ്റ് ടൈമാണോ സാർ? First time. I think I did 2 films in Malayalam, sir. Okay. Agadan, Laila. அப்போ ஏதோ இன்டர்வியூ கொடுத்துருக்கு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மீண்டும் கேரளத்திലേക്ക് വരുമ്പോഴുള്ളൊരു? ஆமாம், இப்போ கேரளா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சீனரி அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மலையாளம் ஃபிலிம்ஸ் நான் என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துருக்கு. ரைட் ஃப்ரம் செம்மீன். ஓகே. செம்மீன், சத்யன் மாஸ்டர், பிரேம் நசீர் சார், ஷீலா மேடம், அது செம்மீன் பீரியட். எனக்கு நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். ஆமாம். ஸோ அங்கே எப்போவுமே மலையாள படம் ரிலீஸ் ஆகும். ஸோ செம்மீன்லேருந்து ஓர்மைகள் மறிக்குமோ, அப்போ எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம், கமல் சார் படம், அந்த படம்லாம் நிறைய பார்த்துருக்கு. ഓക്കെ സാർ, ഇപ്പം പുതിയ മൂവി കനയുടെ റിലീസുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടാണ് സാർ കേരളത്തിൽ ഇപ്പോൾ എത്തിയിരിക്കുന്നത്. കന എന്നുള്ള പടം, അതിൻ്റെ ഒരു ടാഗ് ലൈൻ പറയുന്നില്ല, ഡ്രീം ബിഗ്, ഒരു വലിയ സ്വപ്നങ്ങൾ യാഥാർത്ഥ്യമാകുന്ന അതിൻ്റെ അങ്ങനൊരു സിനിമയാണ്. തമിഴ്നാട്ടിൽ റിലീസായി വളരെ ഹിറ്റായിട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. കേരളത്തിൽ റിലീസാകാൻ പോകുന്നു. അതൊരു യൂണിവേഴ്സൽ സബ്ജക്റ്റാണ്, ഒരു സ്പോർട്സ് ആണ്. ക്രിക്കറ്റിനെ, വിമൻസ് ക്രിക്കറ്റ് ആദ്യമായിട്ട് വരുന്നത് ഈ ഒരു ചിത്രത്തിലൂടെയാണ്. സോ അതിൽ ആ ഒരു ക്യാരക്ടർ ചെയ്തപ്പോൾ ഒരു എക്സ്പീരിയൻസ് എങ്ങനെയുണ്ടായിരുന്നു സാർ? ஆக்சுவலி இது வந்து ஒரு அச்சன் அண்ட் கனா, ஃபாதர்ஸ் ட்ரீம். ஏன்னா இந்த என் கேரக்டர் வந்து ஒரு ஃபார்மர், அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் வந்து ரொம்ப கிரிக்கெட்டு கிரேஸ், இஸ் மேட் ஆஃப் கிரிக்கெட். அதை பார்த்து என் டாட்டருக்கு நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகி அப்பா வந்து சந்தோஷப்படுத்தணும். ഞാൻ ചോദിക്കാനായിട്ട് വരുമായിരുന്നു, സ്ട്രിക്റ്റ് ആയിട്ടുള്ള ഫാദർ ആണോ? அப்படி ரிவர்ஸ். ஆமாம்மா, இது ஃபாதர்ஸ் ட்ரீம் ஃபுல்ஃபில்ட் பை த டாட்டர். அந்த மாதிரி ஃபாதர்ന്റെ ட்ரீമാണ് ശരിക്കും. அது வந்து நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவங்க இந்த பவுலராக ஆக்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் கிரிக்கெட்டை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அது அதனுடைய സ്പെഷ്യാലിറ്റി. ഡയറക്ടർ അരുൺരാജ് കാമരാജ. ഇറ്റ്സ് എ ഫസ്റ്റ് ഫിലിം. അത് ഓരോ ഇന്ത്യക്കാരനും ഏറ്റവും ഇമ്പോർട്ടൻ്റ് ആയിട്ടുള്ള ഒന്ന് ക്രിക്കറ്റ് കാണൽ, രണ്ട് കൃഷി, വ്യവസായം. அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு ஃபீல்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் வந்து ஒரு ரிமோட் வில்லேஜிலிருந்து ஒரு கேர்ள் போய் இந்தியன் கிரிக்கெட் டீமில் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ட்ராவலிங், அந்த டிஸ்கிரிமினேஷன், அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. ப்ளஸ் இது சிவகார்த்திகேயன் தான் ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்ஸ் இன் தமிழ். அவர் வந்து இதில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் கேரக்டர், சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. സാധാരണ ശിവകാർത്തികേയൻ കുറച്ച് കോമഡി, ഹ്യൂമർ ഇതാണല്ലോ ഹീറോ ക്യാരക്ടേഴ്സ് ഒക്കെയാണ്. ഇതിൽ ക്ലൈമാക്സ് ഒക്കെ വളരെ തമിഴ്നാട്ടിൽ ഭയങ്കരമായിട്ടുള്ള മീൻസ് ഓഡിയൻസിൻ്റെ ഒരു റിവ്യൂ ഒക്കെ വന്നപ്പോഴേ ക്ലൈമാക്സ് ഭയങ്കര ഫീൽ, ഇമോഷണൽ, ഭയങ്കര ഫീലിംഗ്. அது ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தான். ஏன்னா பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து டைரக்டர் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணா தான் அவரே அதை வந்து அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ தான் அதை நல்லா கொண்டு வரலாம். எல்லாம் டைரக்டர் வந்து ஈஸ் ஃப்ரம் த அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. பட் அவர் வந்து மேட் ஆஃப் கிரிக்கெட். ஓகே. ஸோ அவர் அதை ஃபீல் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு சின்ன வில்லேஜிலேருந்து வந்தவர், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ அக்ரிகல்ச்சருடைய ஸ்ட்ரகிள் அவர் ஃபீல் பண்ண முடியுது. பீயிங் எ கிரிக்கெட் ஒரு ஃபெனட்டிக் அவர். அதனால் வந்து கிரிக்கெட் பிளே அந்த சக்ஸஸை வந்து அவர் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது டைரக்டர் ஃபீல் பண்ணி எடுத்ததுனால ரெண்டு சைடும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ഓക്കെ ഓക്കെ. ആ വില്ലേജ് ഇതൊക്കെ സോങ്സിലൊക്കെ കാണുന്നുണ്ട്, വില്ലേജ് സീക്വൻസിലൊക്കെ പക്ക ഒരു ரொம்ப பக்காவாக இருக்குது. அது நியூ கமர் அல்ல டைரக்டர்? டைரக்டர் நியூ கமர். அவர் ஆல்ரெடி இப்போ படம் ஆக்ட் பண்ணியிருக்கு, சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ணியிருக்கு, லிரிக்ஸ் எடுத்திருக்கு, நம்ம காலா கபாலி அதுல எல்லாம் எழுதியிருக்கு, பாடியிருக்கு, அவரே பாடியிருக்கு. സോ അങ്ങ് ഒരു ഫസ്റ്റ് മൂവി അതിന്റെ ഒരു സ്ക്രിപ്റ്റ് ഡിസ്കഷന് വേണ്ടി സാറിന്റെ അടുത്ത് എത്തിയപ്പോൾ അത് ന്യൂ കമറാണ്. സോ സാറിന്റെ ഒരു പുതിയ ഡയറക്ടർ, സാറിന്റെ ഒരു കോൺഫിഡൻസ് എത്രത്തോളം ആയിരുന്നു മീൻസ് ആ സബ്ജക്ട് പറയുന്ന ടൈമിൽ? இல்லை, முதல்ல வந்து இப்போ என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நான் சில பேர் சப்ஜெக்ட் சொல்லும்போது குறைச்சி சொல்லும், பட் எடுக்கும்போது நல்லா எடுக்கும். அது மாதிரி முதல்ல சப்ஜெக்ட் கேட்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அக்ரிகல்ச்சர், கிரிக்கெட், இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்தது. பட் படமாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, பிகாஸ் தினேஷ் கேமராமேன். ஓகே.
സാർ തന്നെ ട്രെയിലർ ലോഞ്ചിൽ അവിടെ പറഞ്ഞത് ഞാൻ കണ്ടിരുന്നു, യൂട്യൂബിൽ കണ്ടിരുന്നു. അത് ഒരു ദങ്കൽ പോലൊക്കെ ചൈനയിലൊക്കെ പോയിട്ട്, കാരണം ആ സബ്ജക്റ്റ് അത്രത്തോളം மலையாளத்தில் மாத்திரம் இல்லை. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் சைனாலேருந்து ஆஃபர் வந்திருக்கு. ஓ ரியலி, சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் கலை சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டு அவர் சொன்னார், சார் சைனாலேருந்து ஆஃபர் வந்திருக்கு சார், நம்ம இன்னும் டிசைட் பண்ணல, அதனால நம்ம வெளியே சொல்ல, பட் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை நான் வந்து ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு பேசினேன். അതൊരു നല്ല നിമിത്തമായി. ஆமாம்மா. ഓക്കെ സാർ, ശിവകാർത്തികേയൻ എന്നുള്ള ആ ഒരു പ്രൊഡ്യൂസർ, ഞാൻ ചോദിക്കുന്ന ആക്ടർ അല്ല, ആസ് എ പ്രൊഡ്യൂസർ എത്രത്തോളം കംഫർട്ടബിൾ ഈ ഒരു പ്രോജക്റ്റ്? ரொம்ப வெரி நைஸ் ப்ரொடியூசர். எல்லா என்டையர் டீம் வந்து ரைட் ஃப்ரம் த ஹீரோ ஹீரோயின் லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் சேம் ட்ரீட்மெண்ட், சேம் ரெஸ்பெக்ட், எவ்ரி திங் இஸ் பக்கா ஆஸ் அ ப்ரொடியூசர். as an artist is very successful. நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு ஒரு படம் நடிச்சிருக்கு, அது ஃபுல் ஹியூமர், அதுவும் சூப்பர் டூப்பர் நல்லா காவும். பட் இது வந்து டிஃப்ரெண்ட், எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சீனும் கூட மீட்டிங் சீனே இல்லை, அது மாதிரி കോമ്പിനേഷൻ സീൻസ് காம்பினேஷன் சீன்ஸ் இல்லை. ഓക്കെ സാർ, സാറിന് ക്രിക്കറ്റ് ഇഷ്ടമാണോ? ക്രിക്കറ്റ് எனக்கு கிரிக்கெட் தெரியாது. சின்ன வயசுல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், கேட்ச் பிடிக்கிறது, அவுட் ஆறது, 4 6 பவுண்டரி, அதெல்லாம் தெரியும். அல்ல டிவில வரும்போது லைவ் பார்க்கலாம், பெருசா பார்க்காது. பட் நான் வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் கிரிக்கெட். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன் தான் இருக்குது, ஃபார் கிரிக்கெட், அகேன்ஸ்ட் கிரிக்கெட். அது நான் அப்படி இல்லை. ஐ லைக் கிரிக்கெட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ், பட் ரொம்ப கிரேஸ் அப்படி இல்லை. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் கிரேஸ் ஃபுட்பால்? ஆக்சுவலாக நம்ம ஹைட்டுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு ஐ லைக் டேபிள் டென்னிஸ். ஓகே சார், ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் எல்லாரும் சொல்லும் சச்சின், பட் அதுக்கு சச்சின் அல்லாத வேறொரு பேர் പറയാൻ பிடிச்ச பிளேயர் ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். அது கனா பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, இல்ல கனா பார்த்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டர் ஃபீலிங்கே வராது, கிரிக்கெட் பிளேயர் ஃபீலிங் தான் வரும். ஓகே, ஆமாமா. ஐஸ்வர்யக்கு கிரிக்கெட் அறியில்லாയിരുന്നു. ஆமாமா. ஓகே ஓகே, ഇതിനു വേണ്ടി അറിയില്ല, இதுக்கப்புறம் பிராக்டீஸ் பண்ணிச்சு ഒരു 45 ഡേയ്സിൽ പ്രാക്ടീസ് ചെയ്തിട്ടാണ്. അത് ട്രെയിലറൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് ഫീൽ ചെയ്യും ഒരു കറക്റ്റ് ഒരു ക്രിക്കറ്റ് പ്ലെയർ. ഏതായാലും ഇതുപോലൊരു സബ്ജക്റ്റ് എന്താ പറയുക, ഞങ്ങൾക്ക് മലയാളികൾക്കും ഒരുപാട് ഇഷ്ടമുള്ള ഒരു കാര്യമാണ് ക്രിക്കറ്റും. അപ്പോൾ അതുപോലുള്ളൊരു സബ്ജക്റ്റ് ഞങ്ങളും തീർച്ചയായിട്ടും ആസ്വദിക്കും. പടം ഒരു ഹിറ്റ് ആവും സാർ, ரொம்ப ஹாப்பி. அது இப்போ வந்து விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வர்றது வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஏன்னா முதல்ல பிஃபோர் டிவி சீரியல் முன்னாடி எல்லாம் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். ஓகே, நிறைய படம் வந்துடும் அங்கே தமிழில். ஓகே, சாவித்திரி அம்மா, சரோஜரி அம்மா, பத்மினி அம்மா, தமிழில் கூட ஷீலா மேடம், ஜெயபாரதி மேடம் பீரியல் எல்லாம் நிறைய ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வந்தது. டிவி சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோ சென்ட்ரிக்காக ஆயிடுச்சு, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு, அது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஓகே சார், அதுக்கப்புறம் நம்ம மலையாளத்துடைய சூப்பர் ஸ்டார் ലാൽ സാർക്കും സത്യരാജ് സാർക്കും രജനി സാർക്കും ഒരു കോമൺ ഫാക്ടർ, ഒരു സിമിലാരിറ്റി ഇருக்கு. ഇവർ 3 പേരും വില്ലനായിട്ടാണ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് വരുന്നത്, പിന്നെ ഹീറോയായി. ഇപ്പം പക്ഷെ അവർ സ്റ്റിൽ ഇപ്പോഴും ഹീറോ ആയിട്ട് പോകുന്നുണ്ട്. സാറ് വളരെ ചലഞ്ചിങ് ആയിട്ടുള്ള ക്യാരക്ടർ റോളുകളും എടുത്തു തുടങ്ങി. അപ്പം ഈ ക്യാരക്ടർ റോളുകളിലേക്കുള്ളൊരു മാറ്റം, ഹീറോ ചെയ്യുന്നത് കുറച്ച് ക്യാരക്ടർ റോളുകളിലേക്കുള്ളൊരു മാറ്റം, அது எங்கനെയാണ് சார்? இல்லை, கேரக்டர் ரோல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெரைட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹீரோவாகவே இருந்திருந்தா கட்டப்பா ஆக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, கட்டப்பா ஆக்ட் பண்ணியிருக்காது, ராஜாராணி ஆக்ட் பண்ணியிருக்காது, நண்பன் விஜய் படம் வைரஸ் அந்த கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கேரக்டர் ரோல் பண்ணி நல்லா வெரைட்டி பண்ண முடியுது. இப்போ இந்த கனா, இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் பார்ட்டி, இப்போ நெக்ஸ்ட்டு ஷாஜின்னு ப்ரொடியூசர், நம்ம கேரளா ப்ரொடியூசர், அவர் தான் இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் நெக்ஸ்ட் வந்து தீர்ப்புகள் விற்கப்படும்னு படம், நான் தான் ஹீரோ. லைக் அமிதாப் பச்சன் சார்லாம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப വെറൈറ്റിயான സബ്ജക്ട് പ്ലസ് മാസ് ആൾസോ. ക്യാരക്ടർ റോളുകളാകുമ്പോൾ കുറേ ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള നല്ല ഡിഫറെൻറ്റ് കിട്ടുമല്ലേ എന്നുള്ള ക്യാരക്ടർ. ഈ കട്ടപ്പ എന്നുള്ള ക്യാരക്ടർ തന്നെ സാറിനൊരു ഒരു നാഷണൽ ലെവൽ, ഇന്റർനാഷണൽ ലെവൽ വരെ லாஸ்ட் வீக் ராஜமௌழி சார் மீட் பண்ணிச்சு. இப்போ ஜப்பானில் 1 இயராக ஓடிட்டு இருக்கு கூட. ஜப்பானில் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ഓക്കെ, അത് സെന്തിൽ സാറിനെ ഈ അടുത്ത കാലത്ത് കണ്ടു സാർ, ക്യാമറമാൻ സെന്തിൽ സാറിനെ ഹൈദരാബാദിൽ വെച്ച്. സാറും പറഞ്ഞു ഇങ്ങനെ ചൈനയിലൊക്കെ. അപ്പൊ ആ ഒരു ക്യാരക്ടർ സാറിന് തന്നെ കട്ടപ്പ എന്നുള്ള, ഒരുപാട് ക്യാരക്ടേഴ്സ് നല്ല നല്ല കഥാപാത്രങ്ങൾ ചെയ്തെങ്കിലും ഈ ഒരു പർട്ടിക്കുലർ ക്യാരക്ടർ, ഈ കട്ടപ്പ എന്നുള്ള ക്യാരക്ടറാണ് വേൾഡ് വൈഡ്. അപ്പൊ ആ ഒരു നമുക്കെല്ലാം നിറയെ മലയാള പടം തമിഴ് റീമേക്ക് நான் தான் வார்த்தா
Okay. മമ്മൂട്ടി സാർ ക്യാരക്ടർ രാജാവിൻ്റെ മകൻ ആവനാഴി ഗാന്ധിനഗർ സെക്കൻഡ് സ്ട്രീറ്റ് ഹിറ്റ്ലർ കൊട്ടാരം വീട്ടിൽ അപ്പുക്കുട്ടി എൻ്റെ മാമാട്ട് കുട്ടി പൂണ്ട പുതിയ പൂന്തണ്ണൂർ ആര്യൻ ഒരുപാട് ഈ എല്ലാ സിനിമകളും മലയാളം സിനിമകളും ഇപ്പോൾ സാർ മലയാളം പടം ഫുള്ള് അങ്ങ് തമിഴിൽ ഞാൻ ദ ഹീറോ. ഓക്കെ. അല്ല മീൻസ് മലയാള പടങ്ങളോട് അത്ര ഇഷ്ടമുണ്ടെന്ന് സാർ നേരത്തെ പറഞ്ഞു. ഇപ്പോൾ റീമേക്ക് ചെയ്യാനായിട്ടുള്ള പടം അങ്ങനെയുള്ള സബ്ജക്റ്റുകൾ മീൻസ് മലയാള പടങ്ങൾ കൂടുതൽ കാണുമ്പോഴാണല്ലോ സാറിന് അങ്ങനെ തോന്നി. ഇപ്പോൾ ആവനാഴി രാജാവിൻ്റെ മകനൊക്കെ അവിടെയും തമിഴിലും ഹിറ്റാണല്ലോ. സോ അങ്ങനെയുള്ള സബ്ജക്റ്റുകൾ മലയാളം പടങ്ങൾ നോക്കുമ്പോൾ അത് പ്രധാനമായിട്ട് ഈ സൂപ്പർ താരങ്ങളുടെ പടങ്ങൾ മാത്രമേ നോക്കാറുള്ളൂ അതോ ചെറിയ പടങ്ങൾ നോക്കാറുണ്ടോ? ചെറിയ ചെറിയ ഫിലിംസ് ശ്രദ്ധിക്കാറുണ്ടോ സാർ? ஆமாம் சார், அது நான் மலையாளம் படம் நிறைய என்ன நல்ல வெரைட்டி ஆஃப் സബ്ജക്ട്സ് இருக்கும். ഓക്കെ സാർ, നടികൻ എന്നുള്ള പടം എനിക്ക് ரொம்ப പിടിച്ച പടം, ഒരുപാട് തവണ കണ്ടിട്ടുള്ള പടമാണ്. പി വാസു സാറിന്റെ മൂവി. അതൊരു നല്ലൊരു ഹ്യൂമർ മൂവിയാണ്. നിങ്ങളുടെ ഒരു കോമ്പിനേഷൻ സത്യരാജ് ഗൗണ്ടമണി കോമ്പിനേഷൻ. സോ ആ ഒരു കോമ്പിനേഷനിൽ ഒരുപാട് ഹ്യൂമർ പടങ്ങൾ വന്നിട്ടുണ്ട്. അത് അങ്ങനെയുള്ള പടങ്ങൾ ഇപ്പോൾ മിസ് ചെയ്യുന്നുണ്ടോ സാർ? டெஃபரெண்ட்டாக சம்டைம்ஸ் சம் காம்பினேஷன் இருக்குல்ல. நீங்கள் அந்த ஒரு 25 years பிஃபோர் லால் சார் ஸ்ரீனிவாசன் சார் காம்பினேஷன் இருக்குல்ல, நாடோடி காற்று காந்திநகர் 16, அது வந்து ஒரு எவர்கிரீன் காம்பினேஷன். ஓகே. அது நம்ம வேற என்ன காம்பினேஷன் சேஞ்ச் ஆனாலும் அது ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது மாதிரி தான் கவுண்டமணி சார் காம்பினேஷன் எனக்கு. ஓகே சார். ஆமாம்மா, அது எல்லாம் மோர் தென் 50 films. 50 ஆமாம்மா, சேம் காம்பினேഷൻ. ഓക്കെ സാർ. അല്ല അതെന്താ ഒരു കെമിസ്ട്രി அந்த രണ്ടുപേർക്കും ഇടയിലൊരു കെമിസ്ട്രി ഉണ്ടായിരുന്നു. അത് ഇപ്പോഴത്തെ ഫിലിംസിൽ അന്തമാതിരി ഹ്യൂമർ മീൻസ് അത് കുറഞ്ഞു വരുന്നു. அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருச்சுல்ல இப்போ. ஓகே. அது ஒரு பேட்டர்ன். ஓகே. அது இப்போ ஹியூமറിனுடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் മലയാള പടത്തിലും കൂടെ அந்த ചേഞ്ച് റിയലിസ്റ്റിക് ഹ്യൂമർ വേറെ മാതിരി വന്നു. ഓക്കെ. ചിലപ്പം ഒരു പടം ഡയറക്റ്റ് ചെയ്തിരുന്നു മുമ്പ്, ഒരു സിനിമ മുമ്പ് ഡയറക്റ്റ് ചെയ്തിരുന്നു. അപ്പോൾ ഇപ്പോൾ ഡയറക്ഷനിലേക്ക് വീണ്ടും വരാൻ അങ്ങനെ എന്തെങ്കിലും ഒരു പുതിയ പ്ലാൻ ഉണ്ടോ സാർ? ഇല്ല സാർ, ബിക്കോസ് இப்போ ஐம் குவைட் பிஸி. இப்போ யங்ஸ்டர்ஸ் அவங்க இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஓகே. நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஓல்டு மைண்டில் தானே இருக்கும். அதனால இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் அவங்க வேற மாதிரி சத்யராஜ் காட்டும். ஓகே. டிஃப்ரெண்ட் சத்யராஜ் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும். இப்போ நான் டைரக்ட் பண்ண சேம் ஓல்டு சத்யராஜ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். அது நோ யூஸ் இல்லையா? ஓகே. ஆமாம். இப்போ மலையாளத்தில் அந்த வில்லாதி வில்லன் ரொம்ப அதில் ஒரு ஃபைட் இருக்கும். அப்போது லால் சார் ஒரு படம் ஒரு தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்குற மாதிரி ஆக்ட் பண்ணார் மோகன்லால் சார். அப்போ அந்த தியேட்டரில் வில்லாதி வில்லன் ஓடிட்டு இருக்கு. அப்போ உள்ளே போய் படம் பார்த்துருக்காரு லால் சார். அதில் நான் ஒரு கையில் ஸ்வோர்டு கத்தி, ஒரு கையில் கம்பு, ப்ளஸ் லெக்கில் கிக்ஸு, இந்த 3 அட் அ டைமில் பண்ணும். ஓகே. அதை பார்த்துட்டு மோகன்லால் சார் அப்போ அந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பராயின் எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபைட் எடுத்து கொடுங்க எனக்கு. அப்புறம் எனக்கு கேட்டார் மோகன்லால் சார் இது எப்படி அப்படின்னாரு. ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஃபைட் பிடிக்கும். ഒരു സിനിമ മാത്രമേ ഡയറക്റ്റ് ചെയ്തുള്ളൂ. അപ്പോൾ ഈ ഡയറക്റ്റ് ചെയ്തപ്പോൾ അന്ന സമയത്ത് ആ ഒരു ചലഞ്ച് பட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சார். ஓகே. பிகாஸ் நான் டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அன்அஃபிஷியல் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தது. സാർ MLA ആയിട്ടുള്ള അമേരിപ്പട. അപ്പോൾ പിന്നെ പുതുതായിട്ടൊരു സത്യരാജ് അത് ഡയറക്ടർ ആ ഒരു മൂവി തീർച്ചയായിട്ടും ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. യങ്സ്റ്റേഴ്സ് നല്ല വെറൈറ്റി കൊണ്ടുവരുന്നത്. ഇപ്പോൾ ഞാൻ നെക്സ്റ്റ് ഫിലിം തീർപ്പുകൾ വിற்கப்படும் ആക്ട് பண்ணுது. ஷாஜி சார் ப்ரொடியூசர், அவர் டைரக்டர் தீரன். நல்ல வெரைட்டி. இப்போ நான் டைரக்ட் பண்ணாலும் கூட அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட் எனக்கு நான் கிரியேட் பண்ண முடியாது. அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அப்டேட்டாக இருக்குது. ரொம்ப விஷயங்கள் ஒன்று தான். எனி ஸ்டோரி பிட்வீன் த ரிலேஷன்ஷிப். எனி ஸ்டோரி இந்த வேர்ல்டில் எனி ஸ்டோரி பிட்வீன் த ரிலேஷன்ஷிப். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற யூத் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது. ஓகே. இல்லையா, நம்ம சத்யன் மாஸ்டர் நசீர் சார் பீரியடு ஒரு வேர்ட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் டைலாக் டெலிவரி எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, இப்போ வேறு மாதிரி இருக்கும். அந்த வேர்ட்ஸை யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் அது ஒரு யங் டைரக்டர் டைரக்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ഓക്കെ. പണ്ട് വളരെ ഹിറ്റായിട്ടുള്ള ഡയലോഗ് എന്നമ്മാ കണ്ണ് സൗഖ്യമാ. അതുപോലെ ഇപ്പോൾ പുതിയ ന്യൂ ജനറേഷൻ മൂവി മേക്കേഴ്സിന്റെ ഒപ്പം വർക്ക് ചെയ്യുമ്പോൾ അതുപോലുള്ള ഡയലോഗ്സ് അത് എന്നമ്മാ കണ്ണ് സൗഖ്യമാ സ്റ്റിൽ പോപ്പുലർ. അത് പോപ്പുലർ സാർ. அந்த மாதிரி ഡയലോഗ്സ് ഐ മീൻ സ്ട്രൈക്കിംഗ് ഡയലോഗ്സ് ഈ പുതിയ ആൾക്കാരും ഡയലോഗ്സിന് അത്രയും പ്രാധാന്യമുള്ള ഇമ്പോർട്ടൻസ് ഉള്ള മൂവീസ്. இப்போ யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற ஹீரோஸுக்கு அது மாதிரி பஞ்ச் டைலாக் வைக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் വിജയ്ക്ക് അജിത്ക്കെല്ലാം അത് மாதிரி പഞ്ച് ഡയലോഗ് வைக்குது. ഓക്കെ. ഓക്കെ സാർ. അപ്പം പുതിയ ഇപ്പോൾ ആഗതൻ മലയാളത്തിൽ ചെയ്തു, ലൈലാവോ ലൈല ലാലേട്ടനൊപ്പം ചെയ്തു.
ഇനി പുതിയ മലയാള സിനിമകളിലേക്ക് நல்ல கேரக்டர் வந்து டெஃபினட்டாக பண்ணும். ഉറപ്പായിട്ടും டெஃபினட்டாக பண்ணும். பிகாஸ் எனக்கு மலையாளம் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது, பட் ஈஸிலி பிக்கப் பண்ணலாம். பிகாஸ் நேட்டிவ் கோயம்புத்தூர் நிறையா ஃபார் த பாஸ்ட் 50 இயர்ஸாக மலையாள படம் பார்த்துருக்கேன். அதாவது செம்மீன்லேருந்து புலிமுருகன் வரைக்கும் மலையாள படம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் ஈஸியாக யாராவது ப்ராம்ப்ட் பண்ண ஈஸியாக பேசுகிறேன். ஓகே சார். ஈவன் ஆகதன் கூட எனக்கு ஒன்றும் കഷ്ടമല്ല മലയാളം പേசுறதுக்கு ഈസിയാണ്. ആകതല്ല ആ ക്യാരക്ടർ ഇന്നും മനസ്സിൽ നിൽക്കുകയാണ്. ഒരു വളരെ നല്ലൊരു നെഗറ്റീവ് ഓക്കെ. അപ്പോൾ എന്തായാലും സിനിമയിൽ തന്നെ ഇനി ഒരുപാട് നല്ല നല്ല കഥാപാത്രങ്ങൾ. பிகாஸ் எனக்கு சில ஆக்டர்ஸ்கிட்ட வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த முருகேசன், இப்போ கனா முருகேசன், கட்டப்பா, நண்பன் படத்தில் விஜய் கூட வைரஸ். இப்போ கட்டப்பாவும் வைரஸும் சேம் ஸ்க்ரீனில் போட்டாலும் கூட வேற ஆள் தான். ஓகே. அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு சில ஆர்டிஸ்ட்டுக்கு தான் இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. இன்னும் ஏஜ் ஆக இன்னும் நல்ல വെറൈറ്റീസ് கிடைக்கும். ലൈക്ക് അമിതാഭ് ബച്ചൻ സാർ மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ഓക്കെ സാർ. ഈ വൈറസ് ക്യാരക്ടർ ചെയ്തപ്പോൾ ഞാൻ ഒബ്സർവ് ചെയ്ത കാര്യം ഒരു പ്രത്യേക ഒരു മാനറിസം ഉണ്ട്. അത് ഒറിജിനലാ ബൊമ്മ നിറാണി பண்ணார். ഓക്കെ. ഹിന്ദിയിൽ ഓക്കെ. ഹിന്ദിയിൽ ഷാറുഖ് ഖാനോടൊപ്പം ചെന്നൈ എക്സ്പ്രസ് ചെയ്തു. തെലുങ്കിൽ വന്ന് പ്രഭാസിനോടൊപ്പം രാജമൗലി ടീമിനോടൊപ്പം ബാഹുബലി ചെയ്തു. ഇവിടെ ലാലേട്ടനോടൊപ്പം ചെയ്തു. ഈ എല്ലാ ലാംഗ്വേജിലും സത്യരാജ് സാർ ഒരു ആസ് ആൻ ആക്ടർ ഒരു സിഗ്നേച്ചർ കൊടുത്തിട്ടുണ്ട്. മീൻസ് ഇത് ഇനിയുള്ള സിനിമകളിൽ ഓരോരോ ലാംഗ്വേജിലും വരുന്ന ഈ കഥാപാത്രങ്ങളുടെ ഒരു സ്ട്രെങ്ത് കൊണ്ടായിരിക്കും സാർ ചൂസ് ചെയ്യുന്നത്, ക്യാരക്ടേഴ്സ് ചൂസ് ചെയ്യുന്നത്. സ്ട്രോങ് ക്യാരക്ടേഴ്സ്. എന്തായാലും എല്ലാവിധ ആശംസകളും സാർ. പ്രത്യേകിച്ച് കാന ഒരു വലിയൊരു ഹിറ്റായിട്ട് മാറട്ടെ. കേരളത്തിൽ, തമിഴ്നാട്ടിൽ ഓൾറെഡി വലിയ ഹിറ്റാണ്, കേരളത്തിലും വരുമ്പോഴത്തേക്കും വലിയൊരു ഹിറ്റായിട്ട് മാറട്ടെ. സാറിൻ്റെ മുരുകേഷ് എന്നുള്ള ക്യാരക്ടറും ഞങ്ങൾക്ക് ഒരുപാട് ഇഷ്ടമാവുന്ന ഒരു ക്യാരക്ടറായിട്ട് മാറട്ടെ. ഇതിനു മുമ്പുള്ള എല്ലാ ക്യാരക്ടേഴ്സും അങ്ങനെ തന്നെയാണ്, ഇതും അതുപോലെ ആവട്ടെ. താങ്ക് യു സാർ. താങ്ക് യു സോ മച്ച്.